சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளரிக்குழியில் தாங்க இருக்கோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெள்ளரிக்காய் அறுவடை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெள்ளரிக்காய் பறிக்கிற மாதிரி இருக்கும். நேற்று பறிக்கலை, இன்றைக்கி பறிக்கணுங்க. இந்த வெள்ளரிக்காய்க்கு வந்து விற்பனை முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகிட்டேருந்து வியாபாரிகள் எப்படி வாங்குவாங்கன்னா, இதான் வெள்ளரி கூடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூடையில் தான் அடிக்கிறோம். ஒரு சீலை துணி வச்சு அடுக்கி கட்டிடுவோம். ஒரு கூடை வந்து சீசனுக்கு பொறுத்து வந்து விலை மாறுங்க. 150, 200, 250, 300, 350, 400 அப்படின்ட்டு. வெயில் காலங்களில் 400 இது மாதிரி போவோம். ரொம்ப மழை காலத்தில் 200, 150 இது மாதிரி ரொம்பவே கம்மியாக தான் போவோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. சரிங்க, இனிமேல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சொந்தங்களே, இப்போ வந்து வெள்ளரிக்காய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு காமிக்கிறேங்க. எப்படின்னா, இதில் 2 பிரிவு இருக்குதுங்க. இது வந்து குழி, இதில் தான் வந்து விதை போட்டு முளைச்சி வந்திருக்கும். அந்த கொடி இருக்குது பார்த்திங்களா, முளைச்ச கொடி வந்து இங்கிட்டு படர்ந்துடும். இது வந்து இங்கிட்டு எம்டி ஏரியாவாக இருந்திருக்கும் முன்னாடி. அதை வந்து மேடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தண்ணி பயிர் வந்து குழி. குழியில் ஒரு ஆள், மேட்டில் ஒரு ஆள். இப்போ அம்மா வந்து குழியில் வர்றாங்க, அன்னை வந்து மேட்டில் வர்றாங்க. இது வந்து ஒவ்வொரு இலையாக ஃபஸ்ட்டு விளக்கி வந்து காய் வந்து மேலே தெரியாதுங்க. நம்ம இலையை வந்து விளக்குனா மட்டும்தான் காய் தெரியும். பார்த்திங்கன்னா அண்ணே வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இது வந்து வெள்ளரி பிஞ்சுங்க. இது வந்து நாங்கள் கூடை பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். எல்லா காயும் வந்து கூடையில் வச்சிட முடியாது. இது வந்து கூடை பிஞ்சுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சைஸு காய் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க அதையும் காமிக்கிறேன். இந்த இதெல்லாம் வந்து போன சிங்கிளில் வந்து கூடை பிஞ்சாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் அதான் இலையில வந்து என்ன தான் தடவை எடுத்தாலும் ஒரு சில காய் வந்து மறைஞ்சு போயிடும். அது வந்து இது மாதிரி பெருசாகிருமா. இது வந்து சைஸ் காய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து விலை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. அதனால் வந்து இது மாதிரி இதுதான் வாய்க்கால். இந்த வாய்க்காலில் போட்டுருவோம். அப்புறம் கடைசியில் ஒரு சாக்கில் பொறுக்கி அதை வந்து தனியாக கட்டி வச்சுருவோம். இந்த இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கையில் வச்சுருக்கிறது, அதை வந்து இந்த கூடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளரி கூடையில் வந்து எடுத்து கட்டிடுவாங்க. இதாங்க ப்ராசஸ்ஸு. இதுதான் வெள்ளரிக்காய் எடுக்கும் முறை. சரிங்க, இப்போ நம்ம வந்து குழியில் போக போகிறோம். இந்த இலையை வந்து இப்படி நீக்கி விட்டு இப்படி பார்க்கணுங்க. கடந்தால் இப்படி தெரியும். இந்தாங்க, இப்படி ஒடிச்சிருவோம். சொந்தங்களே, மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுதுங்க. 11 கால் ஆகுது. இப்போ வந்து நமக்கு வந்து பிரேக் டைமுங்க. என்னடா அண்ணே என்ன சாப்பிட்றேன்? வடை. பிரேக் டைமில் வந்து டீயும் வடையும் சாப்பிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுங்க. என்ன பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா உளுந்த விடங்க. எனக்கு அண்ணனுக்கு வந்து வெங்காயம் போண்டா. எப்படி அண்ணா இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கருப்பனுக்கு போடு. ஓடுறானே. வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குதுங்க. அந்த சுட்டரிக்கும் வெயிலும் சூடாக டீ குடிக்கும் பைத்தியங்கள் நாங்கள் தான். எங்களை மாதிரி நீங்களும் சில பைத்தியங்கள் இருப்பீங்க. இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பார்த்திங்கன்னா வெயில் அநியாயம் அடிக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வந்து தண்ணி வந்து எவ்வளோ நிறையா குடிக்க முடியுமோ குடிச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த ரசாயனம் கலந்த செயற்கை பொருட்களை குடிக்கிறத விட இயற்கையை வந்து நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துருக்குங்க. இளநீர், நொங்கு, வெள்ளரிக்காய், தர்பூசணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வந்து அந்த பாட்டிலில் அடைச்சி வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் அது வந்து உடம்புக்கு கெடுதல். ஆனால் அதை வந்து சொன்ன விலை கொடுத்து வாங்கி வந்து குடிப்பீங்க. ஆனால் இது வந்து உடலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடிய குளிர்பானங்கள்லாம் இயற்கை கொடுத்த பொக்கிஷங்கள் இருக்குது. அதை மட்டும் பேரம் பேசி 5 10 வாங்கி குடிக்கிறீங்க. அதை வந்து விளைய வைக்கிறதுக்கு வந்து விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டங்க. ஸோ நீங்கள் நிறையா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க விவசாயம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசாமல் வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க, டைம் வேறு ஆகுது. நாங்கள் டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு அடுத்து வேலையை ஆரம்பிக்கிறோம். அடுத்து பிரேக் டைமில் சந்திப்போம். பிரேக் டைம்னால் சாப்பாடு டைமில் சந்திப்போம். எல்லாம் பார்த்து சாப்பாருங்க. சொன்னங்களே பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைமுங்க. இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கருப்பனுக்கு சாப்பாடு வைக்குது அம்மா. நம்ம அண்ணன் கிட்ட சாப்பிட்டுக்கிட்டுறாப்புல. நான் வந்து முன்னாடியே சாப்பிட்டேங்க. பார்த்தீங்களா, வெயில் பின்னாடி பாருங்கள், அந்த இலையில வந்து பிரதிபலிக்குது. அந்த அளவுக்கு வெயில் இங்கே சுளிருங்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. சொந்தங்களே, இப்போ வெள்ளரிக்காய் எப்படி அடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து இதுலேருந்து எடுத்து வந்து மொத்தமாக ஒரு அண்டாவில் வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு சில காய் ஒதுங்குங்க. ஒரு காயை எடுத்து பொறுக்கி இது மாதிரி நல்லா நேரான பிஞ்சாக இருக்கணும், சின்ன பிஞ்சாகவும் இருக்கணும். ரொம்ப பெருசாக வச்சாலும் வாங்க மாட்டாங்க. நம்ம வந்து வியாபாரிகிட்ட தான் கொடுக்குறோம். நம்ம வந்து நேரடியாக கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதில்ல. அதனால் வியாபாரி வந்து இப்போ இன்றைக்கி வாங்குறாங்கன்னா அடுத்து நாளை கழிச்சு போவோம் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கூடையில் பெரிய பிஞ்சாக இருக்குது, இது மாதிரி வைக்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து திருத்திக்கிறது. பார்த்தீங்களாங்க, இன்னும் வைக்கணுமாம்மா? பாருங்கள், இந்த ஒரு இது மாதிரி கூட தான்
இது வந்து எதில் பின்னுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈச்சங்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் பின்னுவாங்க. அந்த கூடையில் ஒரு துணியை விரித்து இது மாதிரி தாங்க. போதுமா? அவ்வளோதாங்க. இப்போ எப்படி கட்டுறது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே இது மாதிரி முறுக்கிடணும். முறுக்கிட்டு அப்படி சுற்றி விட்டோம்னா வேலை முடிச்சுங்க. அவ்வளோதாங்க. அப்புறமேட்டு ஒரு சின்ன துணியால் வந்து இப்படி கட்டி விட்றணும். பார்த்தீங்கன்னாங்க, இப்படி தாங்க வந்து விவசாயிகள் வந்து வெள்ளரிக்காயை வந்து விற்பனை செய்யும் முறை வந்து இப்படி தான். இது மாதிரி கூடையில் வந்து அடுக்கி அப்படி தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் வியாபாரிகள் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு 3 பிஞ்சு 50 ரூபா, 4 பிஞ்சு 50 ரூபா, அது மாதிரிலாம் விற்பனை செய்வாங்க. சொந்தங்களே, டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுதுங்க. ஆனால் வெயில் இன்னும் குறைஞ்ச பாடு கிடையாது. அது பாட்டில் சுளிர்னு போட்டு தாக்கிட்டு இருக்காப்புல. அது ஒரு பக்கத்தை அடிக்கிட்டு நம்ம பாட்டில் ஒரு பக்கத்து வேலை பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெள்ளரிக்காய் வந்து கிட்டத்தட்ட வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. இன்னும் ஒரு மணி நேரத்து வேலை இருக்குது. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இந்த வெயிலேருந்து நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. எப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டரு தண்ணியெல்லாம் குடிக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் இது மாதிரி பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. விட்டுறாமல் வாங்கி சாப்பிடுங்க. உடம்பு நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போல்லாம் இந்த காலகட்டத்துலலாம் ஏகப்பட்ட நோய்கள்லாம் வருது. அதில் வந்து முக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. உடம்பு ஹெல்த்து நல்லா இருந்தால் எப்போ வேணாலும் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பணம் சம்பாரிச்சிக்கலாம். ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க மக்களே, கடைசியாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை சொன்னேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் இருக்கும், அதையும் போட்டு விடுங்க. சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.